கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு அருகில் செயல்பட்டு வரும் மகாராஜாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கல்லூரியைச் சுற்றி பல்வேறு சந்தேகங்களும் சர்ச்சைகளும் எழுந்துள்ளன. இந்த கல்லூரியின் அங்கீகாரம் குறித்த தெளிவின்மை மாணவர்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு தேர்வுகள் நேரத்திற்கு நடத்தப்படாதது, கல்வி செயல்பாடுகளில் ஒருங்கிணைவு இல்லாத நிலை மற்றும் அறிவிக்கப்பட்ட தேர்வுகளுக்கும் வெளியிடப்படும் முடிவுகளுக்கும் இடையிலான முரண்பாடுகள் குறித்து மாணவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். சிலர் 3 தேர்வுகள் மட்டும் எழுதியிருந்தும் 8 தேர்வுகளுக்கான முடிவுகள் வெளியிடப்படுவதாக கூறி குழப்பம் நிலவுகிறது. இதேவேளை பல மாணவர்கள் கல்வி கடன் பெறுவதிலும் சிரமங்களை சந்தித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் பயிற்சிக்காக அனுப்பப்பட்ட மருத்துவமனைகளில் கூட இந்த கல்லூரியை சுற்றிய சர்ச்சைகள் குறித்து பேச்சுகள் நிலவி வருவதாக கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மையா? மாணவர்களின் எதிர்காலம் பாதுகாப்பாக உள்ளதா? இந்த கேள்விகளுக்கான பதில்களை ஆராயும் சிறப்பு ஆவணப்படம் இதோ. வணக்கம். மகாராஜா கல்லூரியில் தற்போது 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு பாடப்பிரிவுகளில் பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரி 2 பல்கலைக்கழகங்களின் கீழ் செயல்படுவதாக கூறப்படுகிறது. சிங்கானியா பல்கலைக்கழகம் மற்றும் சன்ரைஸ் பல்கலைக்கழகம் இரண்டும் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த தனியார் பல்கலைக்கழகங்களாகும். இதில் சன்ரைஸ் பல்கலைக்கழகத்தின் கீழ் பயிலும் மாணவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை தீர்க்க UGCயை அணுகினர். அவர்கள் வழங்கிய பதில் அதிர்ச்சியூட்டியது. ராஜஸ்தான் மாநிலத்தை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் ஆஃப் கேம்பஸ் கல்லூரிகளை நடத்த அனுமதி வழங்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் இந்த கல்லூரி இயங்கினால் அது சட்டவிரோதமாகும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மாணவர்கள் கேட்டபோது சமாதான் போர்ட்டல் மூலம் புகார் அளிக்கும்படி கூறப்பட்டது. மாணவர்கள் அதன்படி முறையீடு செய்திருந்தாலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. பின்னர் மாணவர்கள் நேரடியாக சன்ரைஸ் பல்கலைக்கழகத்தை அணுகினர். அங்கு வழங்கப்பட்ட தகவலும் அதிர்ச்சியூட்டியது. தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் எங்களுக்கு எந்த கிளைகளும் இல்லை என்று கூறப்பட்டதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் தங்களது எதிர்காலம் குறித்து மாணவர்களிடையே பெரும் அச்சம் நிலவத் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி வழக்கறிஞர் செல்வி ஸ்னேகா மற்றும் குணசேகரன் அவர்களின் உதவியுடன் 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்று மனு அளித்தனர். அதன் பின்னர் கிணத்துக்கடவு போலீஸ், தாசில்தார், VAO உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் 26 ஜூலை 2025 அன்று கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி டீன், ஜாயிண்ட் டைரக்டர் மற்றும் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வுகளின் போது கல்லூரி நிர்வாகம் எந்த ஆவணங்களையும் எங்களிடம் காட்டவில்லை என்று அதிகாரிகள் மாணவர்களிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் சில நாட்கள் கடந்த போதிலும் எந்த தெளிவான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மாணவர்கள் தொடர்ந்து பலமுறை கலெக்டர் அலுவலகத்தில் மனுக்கள் அளித்தும் பதில் கிடைக்கவில்லை. செப்டம்பர் மாதம் வரை காத்திருந்த மாணவர்கள் பின்னர் SP அலுவலகத்தையும் அணுகினர். அங்கு மாணவர்கள் FIR பதிவு செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டதால் 18 செப்டம்பர் 2025 அன்று கிணத்துக்கடவு போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதற்கிடையில் கல்லூரி நிர்வாகம் 3 மாணவர்களுக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்து மற்ற மாணவர்களுக்கும் அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் சில மாணவர்களை கல்லூரிக்குள் அனுமதிக்க மறுத்த நிர்வாகம், இனி எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டோம், கல்லூரிக்கு எதிராக எதுவும் பேச மாட்டோம் என்று ஒப்புதல் கடிதம் எழுதி கொடுத்தால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என நிபந்தனை விதித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவங்கள் அனைத்தும் கல்வி அமைப்பின் மீது மாணவர்கள் கொண்ட நம்பிக்கையை கேள்விக்குறியாக்குகின்றன. இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா அல்லது பரந்த அளவில் கவனம் தேவைப்படும் விஷயமா? இதன் தொடர்ச்சியாக சில மாணவர்கள் தங்களின் ஒரிஜினல் சான்றிதழ்களை திரும்பப் பெற்று வேறு கல்லூரிகளில் சேர்ந்து தங்களின் கல்வியை தொடர்ந்துள்ளனர். மற்றொரு பகுதி மாணவர்கள் கல்வியை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு வீடுகளில் இருந்து வரும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இன்னும் சிலர் கல்லூரி நிர்வாகத்தின் நிபந்தனைகளை ஏற்று அதே கல்லூரியிலேயே பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்கள் உண்மை நிலையை அறிய RDI சட்டத்தின் மூலம் தகவல்கள் மற்றும் ஆதாரங்களை சேகரிக்க தொடங்கினர். தமிழ்நாடு RDI, இந்திய RDI, முதலமைச்சர் முகவரி மற்றும் CPGRAMS போன்ற பல்வேறு தளங்களில் மனுக்கள் மற்றும் விண்ணப்பங்கள் பதிவு செய்து பதிலுக்காக காத்திருந்தனர். பல்வேறு ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்களை சேகரித்த மாணவர்கள் அவற்றை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சமர்ப்பித்தும் எந்த தெளிவான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர்.
இந்த நிலை தொடர்ந்தபோது தங்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் இறுதி முயற்சியாக மாணவர்கள் மதராஸ் உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளனர். இந்த வழக்கின் முடிவு என்ன ஆகும்? மாணவர்களின் எதிர்காலம் பாதுகாப்பாகுமா? அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் எப்போது தீர்மானமான நடவடிக்கை எடுப்பார்கள்? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் இன்னும் எதிர்பார்ப்பிலேயே உள்ளன. 2025 டிசம்பர் 15 மதராஸ் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி டி. பாரத சக்கரவர்த்தி முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த நாளில் 1, 2, 6, 8, 9, 10வது எதிர்மறை தரப்பினருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவு வழங்கப்பட்டது. அந்த உத்தரவுக்கு பிறகு மாணவர்கள் மீது அழுத்தம் அதிகரித்தது. கல்லூரி நிர்வாகம் வழக்கை வாபஸ் வாங்குங்கள் என்ற மறைமுக நெருக்கடியை தொடங்கியது. பின்னர் 2026 ஜனவரி மாதத்தில் பல விசாரணை தேதிகள் 12, 19 எட்டப்படவில்லை. ஆனால் 20ஆம் தேதி வழக்கு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பிப்ரவரி மாதம் 4, 9 மீண்டும் எட்டப்படவில்லை. இறுதியாக பிப்ரவரி 11 நீதிமன்றம் மகாராஜாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸுக்கு கவுண்டர் தாக்கல் செய்ய நேரம் வழங்கியது. பிப்ரவரி 17 அந்த கவுண்டர் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அதில் மாணவர்கள் கூறுவது போல் உண்மைகள் இல்லை. மாறாக 18 முக்கிய மறுப்புகள். இந்த வழக்கு பொய்யானது. நாங்கள் கல்லூரி நடத்தவில்லை. நாங்கள் வெறும் ஏஜென்ட். பரீட்சைகள் ராஜஸ்தானில் நடந்தது. மாணவர்கள் தாங்களாகவே விலகினர். மதராஸ் உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரமே இல்லை. இவ்வாறு ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் மறுக்கும் பதில். அதற்கிடையில் பிப்ரவரி 24, 26 விசாரணைகள் நடைபெறவில்லை. ஒரு திருப்பம். நீதிபதி மாற்றம். புதிய நீதிபதி நீதியரசர் எம். தண்டபாணி. மார்ச் 13, 2026 முக்கியமான நாள். நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு வழங்கியது. மாணவர்களின் கட்டணமும் ஒரிஜினல் சான்றிதழ்களும் 2026 மார்ச் 27க்குள் திருப்பி வழங்கப்பட வேண்டும். பல மாதங்களாக நம்பிக்கையுடன் காத்திருந்த மாணவர்கள் சோர்வடைந்திருந்த நேரம். இந்த இடைக்கால உத்தரவு ஒரு சிறிய நிம்மதி. ஆனால் நிலைமை இன்னும் தெளிவாகவில்லை. 13 மாணவர்களில் 10 பேர் ஏற்கனவே தங்கள் சான்றிதழ்களை பெற்றுள்ளனர். மீதமுள்ளவர்கள் இன்னும் காத்திருக்கின்றனர். மார்ச் 26 மாலை திடீரென அழைப்பு. கல்லூரிக்கு வாருங்கள் என்ற தகவல். ஆனால் தெளிவான விளக்கம் இல்லை. இன்று மார்ச் 27, 2026 வழக்கு மீண்டும் நீதிமன்றத்தில். ஐட்டம் எண் 3. இது ஒரு வழக்கு மட்டுமல்ல. இது மாணவர்களின் எதிர்காலம். அடுத்தது என்ன? காத்திருங்கள், உண்மை வெளிவரும் வரை.